திரு ராஜாராம், திரு ஐயநாதன் பேசுனதுல இருந்தே நான் கேட்க விரும்புறேன். ஒரு நேரடியான குற்றச்சாட்டு அப்படின்னே நம்ம பார்க்கலாம். ஒன்று, காவல்துறை இரவு பகலாக உழைக்கிறார்கள், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக, மக்களின் பாதுகாப்புக்காக, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் தொடர் விமர்சனங்கள் ஒரு சில மாதங்களாக நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள் தொடர்பாக வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ சார் பேசுனதுலேருந்து நான் கேட்க விரும்புறது, ஒன்று, கடமையை செய்ய தவறு, அதுவும் சிலர் தான், அது எல்லாரையும் அப்படின்னு பொதுப்படையாக சொல்லலை, ஆனால் விமர்சனம் வரும்போது துறை மீது தான் வரும் அப்படின்றதையும் நம்மளால மறுக்க முடியாது. கடமையை செய்ய தவறுகிறார்கள், கடமையை செய்ய அரசியல்வாதிகள் தடையாக இருக்கிறார்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ காவல்துறையை பொறுத்த மட்டும் சார் பேசல கூட சொன்னாங்க, அதாவது ஒட்டுமொத்த காவல்துறை நம்ம எல்லாரும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 to 10% கெட்டவங்க நிச்சயமா இருப்பாங்க, செயல்படாம இருக்கிறாங்க அப்படிங்கறத ஐயநாதன் சார் சொன்னாங்க. செயல்படாம இருக்குது வந்து நான் நியாயப்படுத்தி பேசல. இப்ப இந்த ஒரு வழக்கு, அந்த ஒரு வழக்குங்கிறது வந்து இப்ப நீதிபதி அவங்க பார்வையில வந்து இது வந்து இந்த வழக்குல சரியான முறையில் இவங்க பண்ணல, அதனால சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுல தப்பு இல்ல. அதாவது நீதிபதியோட பார்வை வந்து அது கரெக்டா தான் இருக்குது. அதாவது சிபிஐ விசாரித்தா அந்த லோக்கல் போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ணல, அதாவது பாதிக்கப்பட்டவருக்கு சப்போர்ட் பண்ணல, அக்யூஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. அந்த மாதிரி வந்து அவங்க தரப்பு வக்கீலும் எடுத்து சொல்லியிருக்காங்க. அது உண்மையா கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த ஒரு வழக்கு மட்டுமே வச்சு மொத்தமா காவல்துறையும் அங்கேயும் கேட்க விரும்புறது என்னன்னா, அந்த ஒரு வழக்குன்றது ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான். இது அதிகமாக நடக்கிறது அப்படின்ற விமர்சனம் இருக்கு. இதுல வந்து போலீஸ் கிரைம் நெக்ஸஸ் அப்படின்ற ஒரு பதத்தை சார் பயன்படுத்தினாரு. இப்போ நிறைய குற்றவாளிகள் இருக்கிறாங்க, ஒரு 7-8 கேசஸ் அவங்க மேல இருக்கு, மர்டர் கேசஸ் அவங்க மேல இருக்கு. ஆனா அவங்கள குண்டாஸ்ல பிடிச்சி உள்ள போட்டு ஒரு வருடத்துல அவங்க வெளியில வந்து அவங்க சுதந்திரமாக நடமாடும் விஷயங்களும் நடந்து கொண்டு இருக்குது. இது காவல்துறைக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கறத நம்மளால நம்பவா முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது இந்த கேஸ் வந்து சிவில் இன் நேச்சர். அதாவது ஒருத்தரோட நிலத்தை வந்து இன்னொருத்தர் வந்து அபகரிச்சிருக்காரு, அது கிரிமினல் தான், கிரிமினல் கேஸ் தான். பட் வந்து லேண்ட் பிரச்சனை அப்படின்னால வந்திருக்கு. அதுல வந்து லேண்டோட உரிமை, யாரோட உரிமை அப்படிங்கிறது நிலைநாட்டப்படணும். இது வந்து விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். அது வந்து காவல்துறை கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்வாங்க. இந்த காவல்துறை சரியா செயல்பட்டதுன்னு நான் சொல்லல, இதுல அவங்க தவறு செஞ்சிருக்கலாம், அதை பத்தி நான் இல்லைன்னு சொல்லல, விசாரணையில் தெரிய வரும். இப்ப நீதிபதி சொல்லி இருக்கிறது தீர்ப்பு அல்ல, அவரோட பார்வை. டைரக்ஷன் கொடுத்திருக்காரு, சிபிஐ விசாரிக்கணும் டைரக்ஷன் கொடுத்திருக்காரு, அவரோட பார்வையில காவல்துறை பத்தி சொல்றாரு. ரெண்டாவது, ரவுடிகளை பத்தி சொன்னீங்க இல்லையா, இப்ப அதை பத்தி நான் சொல்றேன். ரவுடிகள் வந்து தமிழ்நாட்டில் காவல்துறை இப்ப இன்னைக்கு சொல்றது 26,000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல A+ கேட்டகரி, சம்பவ இடத்திற்கு வராமையே ஜெயில இருந்தோ வெளியூர்ல இருந்தோ ஆபரேட் பண்ணக்கூடியவங்க வந்து கிட்டத்தட்ட 400 சில்லற பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கடந்த ஆண்டு இதே 8வது மாசம் சென்னை பட்டினப்பாக்கத்தில் ரவுடி ஆர்காட் சுரேஷ் அப்படிங்கிறவர் கொலை செய்யப்பட்டார். மாலை நேரத்தில் ஒரு 5 மணி வாக்கில். அந்த சமயத்தில் பட்ட பகல நடந்த கொலை, சென்னை மாநகரத்தில் நடந்த கொலை, இறந்து போன ஒரு ரவுடி, அதுல இன்வால்வ் ஆனவங்களும் ரவுடி. அந்த ரவுடிங்க 2 பேரை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றாங்க, கூண்டாஸ் போடுறாங்க. அந்த 2 பேரும் கூண்டாஸை உடைச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த வெளியே வந்தவங்க ஜாமீன்ல வராங்க. ஜாமீன் யார் கொடுத்தது? காவல்துறை இல்ல. காவல்துறை அங்க மேல வழக்கு போட்டு சார்ஜ் ஷீட் போட்டாங்க, குண்டாஸ் போட்டாங்க. வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதுல ஒருத்தர் வந்து திருநெல்வேலியில வந்து இன்னொருத்தரை மர்டர் பண்றாரு. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு கொலையை பண்ணி உள்ள போய் ஜாமீன் கிடைச்சு வெளியே வந்து இன்னொரு கொலையை பண்றாரு. இன்னொருத்தர் அந்த கேஸ்ல அந்த கேள்வி நான் இங்க கேட்க விரும்புறேன். எங்க சிக்கல் இருக்கு? நான் சொல்லி சிக்கல் இருக்குன்னு சொல்லுங்க. இருங்க நான் சொல்லி அதைத்தான் சொல்ல வரேன். பிளீஸ் எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. இன்னொரு ரவுடி வந்து அந்த கேஸ்ல வெளியே வந்து திருமங்கலத்துல லாட்ஜ் செக் பண்றாங்க போலீஸ். செக் பண்றப்போ அங்க பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10 பேரோட தங்கி இருக்காரு, 4 பிஸ்டல் வச்சிருக்காரு. அந்த பிஸ்டல்ல யூஸ் பண்ணக்கூடிய பெல்லட்ஸ் வச்சிருக்காரு, குண்டும் வச்சிருக்காரு, வெடிகுண்டும் வச்சிருக்காரு, கத்திகளும் வச்சிருக்காரு. இன்னொரு ரவுடியை மர்டர் பண்ணதுக்கு ஐடியா பண்ணிருக்காரு. ஆக ஒரு ரவுடி வந்து சென்னை மாநகரத்தில் ஒரு கொலையை பண்ணிட்டு உள்ள போய் ஜாமீன், அதாவது குண்டாஸ் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் வெளியே வந்து இன்னொரு மர்டர் பண்றாரு ஒருத்தர். இன்னொருத்தர் மர்டர் பண்ணதுக்கு ரெடியா இருக்காரு. அப்ப யாரோட குற்றம்? காவல்துறையோட குற்றமா, சட்டத்தோட குற்றமா? சட்டத்துல எப்படி அந்த வழிகள் வருது? எதனால அந்த மாதிரி வெளியே வர முடியுது?
அவங்களை சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு வெளியே விடாம உள்ள இருந்து அந்த கேஸ் நடத்தி அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம்ல, தப்பு பண்ணிருந்தாங்கன்னா தண்டனை கொடுக்கலாம் இல்லையா? இல்ல நீங்க வந்து இப்ப சட்டத்துறையிலே பிரச்சனை அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல ஜாமீன் கொடுக்காம காவல்துறை கடுமையான வாதங்களை முன்வச்சு ஜாமீன் கொடுக்காம தடுத்துக்க முடியாதா? தடுத்தாலும் ஆர்டர் போடுறது யாரு? நம்ம வந்து கேட்க தான் முடியும். இந்த மாதிரி இந்த மேல தவறு இருக்கு, இவங்களை விடக்கூடாது, இவங்க பேர்ல இவ்வளவு வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை கேட்க தான் முடியும். அதான் காவல்துறைக்கு என்ன நெருக்கடி நான் இன்னும் உடைச்சு கேக்குறேன். இல்ல சட்டத்துல வழிகள் இருக்கு, சட்டத்துல வழிகள் இருக்கு. அதான் சொல்ல, சட்டத்துல உள்ள ஓட்டைகளை போந்து வெளியே வந்துடுறாங்க. குண்டாச போட்டாலும் சார் சொன்னார், குண்டாஸ் போட்டா தடுப்பு தான். அந்த தடுப்பு காவல்ல ஒரு வருஷமாவது உள்ள இருப்பாருன்னா அது 4 மாசத்துல ரிட்டு போட்டு ஹைகோர்ட்ல வெளியே வந்துடுறாங்க. போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமும் போட்ட ரிட்ல 90% இந்த மாதிரி குண்டாஸ் போட்டவங்க எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க, ரிட்டை உடைச்சிட்டு. அப்போ அந்த சட்டத்திலேயே என்ன பிரச்சனை அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்காக காவல்துறைக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசல. நான் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிக்காக காவல்துறைக்கு சப்போர்ட் பண்ணல. காவல்துறையில பிரச்சனைகள் இருக்கு, கெட்டவங்க இருக்காங்க சிலர். அதுக்காக மொத்த வரைக்கும் கெட்டவங்க சொல்லாதீங்க. அதுல உள்ள பிரச்சனைகளை புரியறதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னேன். நிறைய ராஜாராம் நான் வரேன் உங்ககிட்ட வரேன். சட்டத்துல பிரச்சனை இருக்கு, சட்டத்தினுடைய லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி வர்றாங்க அப்படின்ற அவருடைய பதில நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? அவர்களுக்கு தெரியும், ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய சீரிய பணி, அவருடைய திறமை வாய்ந்தவர் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னோம்னா, அவர் எப்படி எஃப்ஐஆர் போடுறாரு, எப்படி சார்ஜ் ஷீட் போடுறாரு, எப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறாரு அப்படின்ற 3 இடத்துல தான் இருக்குது. ஐயா மறுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். என் அனுபவத்திலேருந்து நான் பேசுகிறேன். அப்போது கூண்டாசு போட்டு நீங்கள் தடுப்பு காவலை நீங்கள் வைக்கும் போது அதை உடைக்கிறாங்க அப்படின்னோம்னா 1 2 இல்லை, நீங்கள் என்கவுண்டர் பண்ண அந்த திருவேங்கடம் எத்தனை மர்டர் கேஸு, எப்படி அவர் வெளியில் உலாவிட்டு இருக்காரு? திரு ராஜாராம் எப்படி அது சாத்தியம்? அல்ல அவர் பதில் சொல்லிட்டோம். அதாவது சட்டத்துல சில பிரச்சனைகள் இருக்கு. காவல்துறை வந்து அவங்க வாதத்தை எடுத்து வைப்பாங்க. ஆனாலும் அதையும் மீறி அவங்க ஜாமீன்ல வெளியே வர்றாங்க, சட்டத்தில் உள்ள குறைகளை பயன்படுத்தி வராங்க. இப்ப இன்னொரு விஷயம் கூட சொல்றேன். டாக்டர் சுப்பையான்னு ஒருத்தரை மர்டர் பண்றாங்க. இல்ல சார், காவல்துறையினுடைய இன்னபிலிட்டி அவங்க கேளுங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன் மேடம். மேடம் ஒரு செகண்ட். இல்ல திரு ராஜா, ஒரே ஒரு அனுமதிங்க, நான் கேள்வி கேட்டுறேன். சுப்பையாங்கிறவரை கொலை பண்ணவங்கள தூக்கு தண்டனை கொடுக்கறாங்க, ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க. ஆனா எல்லாரும் பார்த்தது, சிசிடிவில தெரிஞ்சது, அந்த கொலைக்கு வந்து கீழ்கோர்ட்டு தண்டனை கொடுத்த மொத்த வரையும் விடுதலை பண்ணிட்டாங்க. அது மொத்த வரையும் விடுதலை பண்ணாங்க. என்ன காரணம்னா, அதாவது ரீசனபிள் டவுட்ஸ்க்கு இல்லாம ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறாங்க. ஒரு குற்றச்சம்பவம் நடந்து கோர்ட் போய் ரிசல்ட் பாருங்க. நான் யார் காரணம்? அப்ப அந்த ரவுடிகளுக்கு தைரியம் ஜாஸ்தியா இருக்கு, அந்த தைரியமா பண்றாங்கல்ல. அடுத்தால வெளியே வந்து இத பாக்குறவங்க ஒண்ணு செய்யுங்க. இந்த ரவுடிகளும் தைரியமாயிடுறாங்க, இத பாக்குறவங்களும் தைரியமாயிடுறாங்க. திரு ராஜாராம் நான் வரேன். அப்ப அந்த வழக்கு சரியாக போடப்படவில்லை, சரியாக குற்றச்சாட்டும் சாட்சியங்களும் சரியாக கொண்டு வரப்படவில்லை.